இந்த ரூபாய் குறியீட்டை வடிவமைத்தது ஒரு தமிழகத்தை சேர்ந்த ஒரு இளைஞன், முன்னாள் திமுக பிஜேபியுடைய திராவிட முன்னேற்ற கழகத்தோட முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருடைய மகன். தலைவர் கலைஞர் முதலமைச்சராக இருக்கும்போது 2010 பிஜேபி மன்மோகன் சிங் கவர்மெண்ட் இருக்கும்போது மன்மோகன் சிங் கவர்மெண்ட்டே அதை ஏற்றுக்கொண்டு கலைஞரே அவரை அழைத்து பாராட்டினார். இன்றைக்கி அதை ரிமூவ் பண்ணிவிட்டு ரூவை கொண்டு வருதுன்றதெல்லாம் எத்தகையது ஒரு என்னென்ன புரியல. இதெல்லாம் இந்த எல்லைக்கு ஏன் இவர்கள் போகிறார்கள்? அது தேவநாகரி ஸ்கிரிப்டுன்றாங்க. தேவநாகரி ஸ்கிரிப்ட் வேணும், எங்களுக்கு ரூ தான் வேணும்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் நம்முடைய ரூபாய் நோட்டில் ஹிந்தி, ஆங்கிலம், குறிப்பாக ஹிந்தியும் தான் நம்முடைய ரூபாய் நோட்டில் இருக்குது. அதை நீங்கள் அப்போ ரூபாய் நோட்டு வேணான்னு கீழே போட்டுருவீங்களா? இது என்ன அரசியல் இது? இந்த எல்லைக்கு ஏன் இவர்கள் போகிறார்கள் என்று உண்மையிலேயே புரியவில்லை. அதுவும் நமக்கான ஒரு பெருமை, தமிழனுக்கான ஒரு பெருமை. 15 ஆண்டுகளுக்கு முன்பு ஸ்டாலினுடைய தந்தை தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருந்த கலைஞர் அழைத்து பாராட்டினார். அன்றைக்கு தமிழ்நாட்டிலிருந்து ஒருவருடைய சாதனையை ஏக இந்தியா என்று ஏற்றுக்கொண்டது. இருக்கிற ஒன்றை ஏன் மாற்றுறீங்கன்ற நான் புதுசாக நீங்கள் ஒன்று கொண்டு வரலாம். இப்போ இருக்க ஒன்று எக்ஸிஸ்டிங்காக இருக்க ஒன்று எதற்காக ரீப்ளேஸ் பண்ணுறீங்க? அதுவும் அந்த பெருமைக்கு சுத்தக்கார நம்முடைய மாநிலத்தை சேர்ந்த ஒரு தமிழன். இல்லை, எந்த சமரசமே கூடாது, எல்லா வகையிலையும் பாஜக எதிர்க்கணும். இல்லை இது இது ரொம்ப அபத்தமாக இருக்குது எனக்கு தெரிஞ்சு. அதான் நான் கேட்டேன், ரூபா நோட்டில் இருக்க கீழே போட்டுருவேன். நான் ரூபா நோட்டை பயன்படுத்த மாட்டேன், ஏன்னா ரூபா நோட்டில் ஹிந்தி இருக்குது போட்டுருவீங்களா?